ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம மேத்தி பன்னீர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கார்டமன், அதுக்கப்புறம் ஆனியன். நான் ஆனியன் வந்து ஒரு பிக் ஆனியன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஆனியன் ரேண்டமாக சாப் பண்ணி இதில் நான் சாட்டே பண்ணியிருக்கேன். சாட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது யூ கேன் ஆட் சம் க்ரீன் சில்லிஸ். ஸோ நான் 2 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய காரத்துக்கு ஏற்றா போல். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக வதங்கின அப்புறமா நீங்கள் அதில் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. திருப்பி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சோம்பு கூட சேர்த்துக்கலாம். பட் அது தேவைப்படாது. உங்களுக்கு ஜீரகமே கரெக்டான ப்ராப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பே லீஃப் போட்டுட்டு நீங்கள் இது கூடவே மேத்தி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மேத்தி லீவ்ஸ் நீங்கள் ரேண்டமாகவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கணும். லைக் அது நல்லா வதங்கி அதில் இருக்கிற ஒரு ரானஸ், அந்த ஒரு ஃப்ளேவர் போயிடணும். அந்த ஸ்மெல் போயிடும். அந்த ஸ்மெல் போன அப்புறமா நீங்கள் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நான் அந்த கிரைண்ட் பண்ண அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் வாட்டர் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 பிஞ்சஸ் ஆஃப் டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர் நீங்கள் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போடுறீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சால்ட் போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் பாயில் ஆகி வந்த பன்னீர் போட்டுட்டு சாட்டே பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான்.